எல்லாருக்கும் வணக்கம். கரூர் ஸ்டாம்பிடே சிபிஐ விசாரணை, தளபதி விஜய் சமன். ஸோ ஏற்கனவே ஒரு சம்மன் முடிஞ்சிருச்சு. 2வது சம்மனுக்காக நேற்று இப்போ டெல்லிக்கு போயிருந்தார். ஸோ முந்தின நாளே டெல்லிக்கு போயிட்டார். நேற்று காலையில் 9 மணிக்கெலாம் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட போனார். ஸோ ஈவினிங் 5 மணிக்கெலாம் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. யாராச்சும் சேனலில் லைவாக சிபிஐ அப்டேட் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த லைவாக சிபிஐ அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சில பேர் மட்டுமே பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா இந்த தந்தி டிவி, பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, சன் நியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மக்கள் எல்லாருமே நேற்று லைவாக ஒரு பக்கம் சிபிஐ அதிகாரிகள் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு பக்கம் தளபதி விஜய் பதில் சொல்கிறாங்க. இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரியே நேற்று நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜயிடம் கிடுக்குப்பிடி கேள்வி அப்படிங்கிற விஷயம். ஏன் லேட்டாக வந்தீங்க ஸோ இந்த கொஸ்டினும். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம், அண்ட் விஜய் குற்றப்பத்திரிக்கை பிப்ரவரியில் சிபிஐ தாக்கல் பண்ண போகிறாங்க. அதில் தளபதி விஜயுடைய பேர் இருக்குது. நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தையாக சொல்லிடலாம், 41 பேரை கொன்னது விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் நீங்கள் முடிக்கலாம். அதுக்கு நீங்கள் அவ்வளோ பேர் முட்டு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நேற்று ஃபுல்லாக நடந்தது தான். கடைசியாக சிடிஆர் நிர்மல்குமார் ஸோ அவர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கதை எதுவுமே கிடையாது, அவ்வளோ பேர் பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க, சிபிஐ சம்மன் இதோட முடிஞ்சுது, இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே விஜய் கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குற்றப்பத்திரிக்கை மேபி பிப்ரவரியில் தாக்கல் பண்ணலாம். பட் அதில் விஜய் பேர் இருக்குமா இருக்காதுங்கிற நமக்கு தெரியாது. பட் இவங்களே அசம்ஷன் பண்ணி எப்படியாவது அவர் உள்ளே ஏற்றிடணும் அப்படின்றது பார்க்குறாங்க. அண்ட் இன்னைக்கு 20ஆம் தேதி ஜனநாயகனுடைய ஹியரிங். ஸோ உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் வருது. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ உயர்நீதிமன்றம் எல்லாமே அவங்களுடைய ஆளுங்க தான். ஸோ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. மேபி ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்வீட் போயிருந்தது. என்ன அப்படின்னா நீங்கள் இப்போவே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தளபதி விஜயுடைய படம் அப்படின்ற மாதிரி தான் வரும் டைட்டில் கார்டில். இல்லை நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைட்டில் கார்டில் தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய்னு வரும். பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கேட்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பொதுவான அப்டேட் என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இலவசத்தை பழையபடி அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி யார் எப்படி தெளிக்க போகிறாங்கங்கிறது தெரியல. அண்ட் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்ன கட்சிகள், ஸோ அவங்களும் தை பிறந்து 10 நாளும் ஆக போகுது, இதுக்கு மேலே எப்போ வழி பிறக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் ஜல்லிக்கட்டுலாம் நடந்தது. ஸோ அதில் தாவேக்கா கொடியை காட்டினதுக்காகவே ஒரு மாட்டுக்கு பரிசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தாவேக்கா கோலம் போட்டிருந்தாலும் ஸோ அதுக்கும் டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சுற்றி நம்மளை அடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. ஸோ இதை எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறதுல தான் மேட்டரே இருக்குது. அடுத்த அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.